இன்று உங்கள் பையில் பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் உருப்படாதவர், உதவாக்கரை, பிழைக்க தெரியாதவன், எதற்குமே லாயக்கில்லாதவன். உங்கள் அறிவு, உங்கள் படிப்பு, உங்கள் உழைப்பு, உங்கள் நல்லொழுக்கம், பணம் கையில் இல்லை என்றால் இவை எல்லாமே வீண். எத்தனை இரவுகள் தூக்கமில்லாமல் உழைத்தீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஒட்டிய வயிறுடன் தூங்கும் போது உங்களுக்கு பரிவு காட்ட யாரும் வரமாட்டார்கள். உலகம் கேட்க விரும்புவது சக்தி வாய்ந்தவர்களின் குரலை மட்டுமே, வெற்றி பெற்றவர்களின் கருத்துக்களை மட்டுமே. தோற்று போனவர்களின் தொலைபேசி எண்கள் கூட அலைபேசிகளில் இருந்து அழிந்து போய்விடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்ன என்று நினைக்கிறீர்கள்? பணம் தான் அது. ஆனால் இந்த பணம் எப்படி வருகிறது? அதற்கு நேர்மையானவராக இருக்க வேண்டுமா? உலகத்தை மகிழ்விக்க வேண்டுமா? அல்லது இந்த ஓட்டத்தில் வெல்வதற்கு சில நேரங்களில் முட்டாளாக நடிக்க வேண்டுமா? சாணக்கியன் சொன்னார், தனது புத்திசாலித்தனத்தை தகுந்த நேரம் வருவதற்கு முன்பே வெளிப்படுத்துபவன் நிச்சயமாக தோற்று போவான் என்று. அதன் அர்த்தம் என்னவெனில், இந்த உலகத்தில் உண்மையில் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் முதலில் உலகத்தின் பார்வையில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று வெளிக்காட்ட வேண்டும். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். முட்டாளாக இருங்கள், பணத்தை சம்பாதியுங்கள். அறிவை தகுந்த நேரத்தில் வெளிக்காட்டுவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இது போன்ற ஆக்கப்பூர்வமான தகவல்களை தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வெற்றி பெற இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். வெல்கம் டு இவால்வ் தமிழ். முட்டாளாகவே இருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்கள் மனதில் ஒரு நெருடல் தோன்றுகிறதா? சிந்தனைக்குள் முள் குத்துவது போன்ற உணர்வு ஏற்படுகிறதா? புத்திசாலியாய் எப்போதும் தெரிய வேண்டும், உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சமூகம் கற்றுத்தந்தவர்களில் ஒருவரா நீங்கள்? நீங்கள் ரொம்பவுமே ஸ்மார்ட் என்று எல்லா இடங்களிலும் நிரூபிக்க முயல்கிறீர்களா? உண்மையை சொன்னால் இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பொய். ஏனெனில் திறமையான விளையாட்டு வீரர் ஒருபொழுதும் தனது துருப்புச் சீட்டுகளை வெளியில் காட்டிக் கொண்டிருக்க மாட்டார். நீங்கள் உங்களை முட்டாளாக வெளிக்காட்டும் போது உலகம் உங்களை குறைவாக மதிப்பிடும். அவர்கள் உங்களை சிறியதாக காண்பார்கள். அந்த இடத்தில்தான் நீங்கள் அவர்களை தோற்கடிக்க முடியும். போராட்டம் இல்லாமல், சத்தமில்லாமல், பகிரங்கமில்லாமல், எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நீங்கள் நேரடியாக விளையாட்டின் ராஜாவாக முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். சாணக்கியன் அப்படித்தான் செய்தார். அவர் வாளெடுக்கவில்லை, எந்த ஒரு யுத்தமும் செய்யவில்லை. தந்திரங்களை மனதுக்குள் வைத்து சரியான நேரத்தில் நகர்வுகளை முன்னெடுத்து அந்த நகர்வுகளின் பலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார். இந்த தந்திரங்களின் மிகவும் ரகசியமான பகுதி இதுதான். பலவீனனாக தோற்றமளியுங்கள். அதை பார்த்து எதிரி தன்னைத்தானே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று நம்பட்டும். அவன் உங்களை குறைவாக மதிப்பிட்டு கவனிக்க தவறும் பொழுது அவனது வேர்களை எதையுமே மிச்சமில்லாமல் வெட்டி எறியுங்கள். இன்றைய உலகிற்கு ஏற்ற வகையில் இதை எப்படி சொல்லலாம் என்றால், டம்மி பீஸா இருங்க, ஆனா கேம்னு வந்தா மாஸ்டரா மாறுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கவனமாக கேளுங்கள், சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் முட்டாளாக தோற்றமளிக்கும் பொழுது உலகம் உங்களை மதிப்பிடுவதில்லை. அவர்கள் உங்களை ஒரு அச்சுறுத்தலாக கருதுவதில்லை, உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. இந்த தவறான எண்ணத்தில் அவர்கள் தங்களது எல்லா பலவீனங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் கவனத்தை ஈர்க்காமல், எதிரிகளை உருவாக்காமல் பணத்தின் உண்மையான ஓட்டம் உள்ள அந்த சங்கிலியின் பகுதியாக மாறுகிறீர்கள். பெரிய பதவிகள், அறிவார்ந்த பேச்சுகள், திறன் மிகுந்த செயல்பாடுகள், இவை உங்களை கோடீஸ்வரனாக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பெரும் பணக்காரர்கள் எப்போதுமே மிகவும் எளிமையாக தோற்றமளிப்பார்கள். அவர்களின் ஆடை அலங்காரத்தில் எளிமை இருக்கும், அவர்களின் பேச்சில் நிதானம் இருக்கும். ஆனால் அவர்களின் நகர்வுகள் ஒவ்வொன்றும் விஷத்தை போல ஆபத்தானவை. இந்த நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏன் மிக அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோற்றமளிக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஏனெனில் அவர்கள் சாணக்கியனின் இந்த தந்திரத்தை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தனது புத்தியை மறைத்து வைக்கும் திறன் உள்ளவன்தான் உண்மையான புத்திசாலி. பகிரங்கமாக எதையுமே செய்ய மாட்டான், ஆனால் உண்மையில் எல்லா சதி நகர்வுகளையுமே அறிந்தவன் அவன்.
அவன். இந்த தந்திரம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக மட்டுமே உருவாக்கப்படவில்லை, வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களுக்கும் சேர்த்தே வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பணத்திற்கான யுத்தத்திற்கு. இந்த யுத்தம் ஒவ்வொரு நாளுமே நடக்கிறது. நீங்கள் வேலை தேடும் பொழுது, நீங்கள் வியாபாரம் சம்பந்தமான பேரம் பேசும் பொழுது, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நீங்கள் ஆசைப்படும் பொழுது, ஆனால் உங்கள் பை காலியாக இருக்கிறது. நீ எவ்வளவு திறமையானவன் என்று வெளிப்படுத்து என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் சாணக்கியன் சொல்கிறார், உனக்கு எதுவுமே தெரியாதது போன்று நடந்து கொள் என்று. அப்பொழுது நீங்கள் தாக்க ஆரம்பிக்கும் போது எதிரிக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள அவகாசம் கிடைக்காது. இதுதான் உண்மையான சாணக்கிய நீதி. முட்டாளாக இருங்கள், பணம் சம்பாதியுங்கள். ஏனெனில் உங்கள் எதிரி பலவீனமானவன் என்று உலகம் நினைக்கும் நேரத்தில்தான் அவன் மிகவும் குறைந்த எச்சரிக்கையில் இருப்பான். உலகம் நீங்கள் ஒரு முட்டாள் என்று நினைக்கும் போது சிரித்துக் கொண்டே அமைதியாக நோட்டுகளை எண்ணும் ஒரு வெற்றியாளராக மாறுங்கள். கோடீஸ்வரனாக உங்களுக்கு உதவுகின்ற கலை இதுதான். நீங்கள் கொஞ்சம் முட்டாளாக இருக்க தயாராக இருந்தால் மட்டுமே உங்களால் குறைந்த அளவிலான சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் விரும்புகின்ற இலக்கை அடைய முடியும். இந்த முட்டாள்தனம் பலவீனம் அல்ல, மாறாக மிகவும் புத்திசாலித்தனமான நகர்வு. பள்ளிகளில் கற்றுத்தராத, புத்தகங்களில் கிடைக்காத சாணக்கியன் போன்ற மகரிஷிகளின் சிந்தனையில் இருந்து வெளிவந்த யுகங்களின் எரியும் அனுபவத்திலிருந்து உருவான இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள தயாராகுங்கள். ஏனெனில் இது வெறும் ஒரு வீடியோ மட்டுமல்ல, இது ஒரு மனப்புரட்சி. ஒரு கிராமத்தில் பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்ட ஒருவரின் கதையை கேளுங்கள். கல்வி இல்லை, நல்ல உடை இல்லை, ஸ்டைல் இல்லை, அடுத்தவர்களை கவரும் தோற்றம் இல்லை. ஊரார் சொன்னார்கள், முட்டாப்பைய, இவையெல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. ஆனால் அதே நபர் இன்று 4 கம்பெனிகளின் உரிமையாளர். பெரிய வாகனங்களில் சுற்றும் அவரை யாரெல்லாம் முட்டாள் என்று மதிப்பிட்டார்களோ, இன்று அவர்களின் சம்பளம் இவரது கையெழுத்தால் தான் கிடைக்கிறது. இது எப்படி நடந்தது? ஏனெனில் அவர் சாணக்கியனின் மூடுபனி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார். சாணக்கியன் சொன்னார், சிங்கம் கூட தனது சக்தியை இறை தனக்கு முன்னால் வரும் வரை மறைத்து வைக்கிறது. ஒரு நபர் எல்லா நேரத்திலும் தனது புத்திசாலித்தனத்தை காட்டினால் மக்கள் அவனை பார்த்து பயப்பட தொடங்குவார்கள் அல்லது அவனை அழிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்கள் முட்டாளாக தோற்றமளிக்கும் பொழுது மக்கள் உங்களை கவனிக்க மாட்டார்கள், உங்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள், உங்களை தடுக்க மாட்டார்கள். இதுதான் வெற்றியை எந்த இடையூறும் இல்லாமல் சுலபமாக அடைவதற்கான ஒரே வழி. ஒரு கம்பெனியின் போர்டு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அறைக்குள் தளர்வான உடையணிந்த, உடைந்த பாஷை பேசுகின்ற, தொழில்நுட்ப விஷயங்கள் குறித்து அறிவில்லாத ஒருவர் நுழைந்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இந்த ஆளுக்கு இங்கே என்ன வேலை? இவனையெல்லாம் யாரு உள்ள விட்டது? இப்படித்தான் எல்லாருமே பொதுவாக நினைப்போம். ஆனால் அந்த நபர் அமைதியாக உங்கள் கம்பெனியின் பங்குகளை வாங்கியிருந்தால், அந்த நபர் உங்கள் முழு சந்தையுமே கைப்பற்றி கொண்டிருந்தால், இது வெறும் கதை மட்டுமல்ல, இதுதான் சந்தையின் உண்மை நிலை. பணம் சம்பாதிக்க 2 வழிகள் இருக்கின்றன. நீங்கள் எவ்வளவு திறமையானவர் என்று எல்லாரிடமும் சொல்லுங்கள். பிறகு அந்த திறமை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போவதை கண்கூடாக பாருங்கள். அல்லது நீங்கள் திறமையானவராக இருங்கள், உங்கள் திறமையை வழிகாட்டாதீர்கள், முட்டாளாக தோற்றமளியுங்கள். இப்படி இருப்பதன் மூலம் யாருடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்க்க மாட்டீர்கள். யாருமே உங்கள் வழியில் தடை போட வரமாட்டார்கள். எல்லா வெற்றியாளர்களுமே தொடக்கத்தில் முட்டாள்களாகத்தான் கருதப்பட்டார்கள். மார்க், எலான் மஸ்க், திருபாய் அம்பானி, சாணக்கியன், இவர்கள் அனைவரும் ஒரு விதியை பின்பற்றினார்கள். பலவீனனாக தோற்றமளியுங்கள், அதன் மூலம் உலகம் உங்களை கவனிக்க தவறுவதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் முட்டாளாக தோற்றமளிக்கும் போது உலகம் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறது. அவர்கள் உங்களுக்கு தகவல்களை கொடுக்கிறார்கள், அவர்களின் ரகசியங்களை சொல்கிறார்கள், உங்களுடன் போட்டியிடுவதில்லை. இங்குதான் நீங்கள் அமைதியாக வியாபாரத்தில் நுழைகிறீர்கள், டீல்களை பெறுகிறீர்கள், உறவுகளை ஏற்படுத்துகிறீர்கள், நெட்வொர்க்கை உருவாக்குகிறீர்கள், படிப்படியாக பணம் சம்பாதிக்க தொடங்குகிறீர்கள். சோசியல் மீடியாவில் கார்கள் மற்றும் பங்களாக்களை காட்டுபவர்கள் பணக்காரர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உண்மையான பணக்காரன் பொது இடத்தில் எளிமையாக நடந்து கொள்வான், ஆனால் மறைவில் லட்சக்கணக்கான டாலர் டீல்களில் கையொப்பமிடுவான். காரணம் என்னவென்றால் அவன் முட்டாள் அல்ல, மாறாக முட்டாள்தனத்தின் திரை அணிந்தவன். முட்டாளாக தோற்றமளித்து யாருடைய கவனத்தையும் கவராமல் வெற்றிகளை குவிப்பதற்கு சாணக்கியர் 5 ரகசிய தந்திரங்களை கற்றுத் தந்திருக்கிறார். அவை
எக்காலத்திற்குமே பொருந்துபவை, எல்லா நிலைகளிலும் நமக்கு வெற்றியை அள்ளித் தருபவை. அவற்றை நம்முடைய தொழில்களிலும் வாழ்க்கையிலும் பயன்படுத்தினால் வெற்றிகளை குவிக்கலாம். அந்த ரகசியங்கள் எதுவென்று விரிவாக பார்க்கலாம். முதல் ரகசியம் என்னவெனில், உண்மையான அறிவாளி எல்லாம் தெரிந்திருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டான். இந்த ரகசியம் அரசியல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்குமே பயன்படக்கூடியது. வேலைக்கு சேர்ந்தாலும், வியாபாரம் செய்தாலும், கனவுகளை பின்தொடர்ந்தாலும், பணம் காலியாக இருந்தால் உலகம் உங்களை மதிக்காது. உலகம் உன் திறமையை காட்டச் சொல்கிறது. ஆனால் சாணக்கியர், உனக்கு எதுவுமே தெரியாது என்று வெளிக்காட்டு, அதுவே உன் முதல் பாதுகாப்பு என்கிறார். ஏனெனில் எதிரி உன்னை பலவீனன் என்று நம்பினால் அவனிடம் கவசமே இருக்காது. அப்பொழுது நீ அவனை வீழ்த்தலாம், அவன் எதிர்பார்க்காத திசையில் இருந்து கொண்டே. இதுதான் மடையனாக இரு, பணம் சம்பாதி என்ற ரகசியம். உலகம் உன்னை வீணானவன், வெட்டி பேர்வழி என்று நினைக்கும் நேரத்தில் தான் அவர்கள் விழிப்புணர்வில்லாமல் இருப்பார்கள். அந்த நேரம்தான் உனது வெற்றிக்கான நேரம். சாணக்கியன் சொல்கின்ற இரண்டாவது ரகசியம், நீ சந்திக்கும் எல்லாருமே உன் நண்பர்கள் இல்லை. இது சாணக்கியரின் கூர்மையான கணிப்பு. இன்றைய காலத்திற்கும் இது பொருந்துகிறது. உங்கள் கடினமான நேரங்களில் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் மிகவும் குறைவானவர்களே. ஆனால் உங்கள் வளர்ச்சி வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன் திடீரென எல்லாரும் உங்களை தேடி வர தொடங்குவார்கள். நான் உங்கள் நண்பன் தான் என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார். உன் முன்னால் சிரிப்பவர் அனைவரும் உன்னை விரும்புபவர் அல்ல. பலர் உனது வெற்றியை பார்த்து அது தனக்கு வந்த அபாயம் என்று நினைப்பார்கள். நீங்கள் வளர்ந்ததாலேயே அவர்கள் தாழ்ந்து போனார்கள் என்று உணர்வார்கள். அந்த மனக்குழப்பம் பொறாமையை உருவாக்கும். பொறாமை வெறுப்பை உருவாக்கும். வெறுப்பு அழிக்க நினைக்கும் எண்ணமாக மாறும். அதனால்தான் சாணக்கியன் சொன்னார், உன்னிடம் வரும் எதையும் நம்புவதற்கு முன் அதை கவனமாக ஆய்வு செய் என்று. உங்கள் வெற்றி எல்லோரையுமே உங்கள் பக்கம் கொண்டு வராது. வெகு சிலரே உங்களை ஊக்குவிப்பார்கள். அதிகமான நபர்கள் உங்களுக்கு குழி தோண்ட முயற்சிப்பார்கள். இதை எப்படி சமாளிப்பது? சாணக்கியர் ஒரு அற்புதமான கருத்தை முன்வைக்கிறார். உன் வட்டத்தை சிறிதாக வைத்துக்கொள். நம்பிக்கையோடு பழக தகுந்த மனிதர்கள் வெகு சிலரே. உங்களிடம் நல்லெண்ணத்தோடு இணையும் மனிதர்கள் சொற்ப எண்ணிக்கையிலேயே உள்ளனர். நீங்கள் தான் நல்லது கெட்டது இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து சரியான நபர்களை உங்கள் வட்டத்துக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உண்மையான ஆதாரம். மற்றவர்கள் வெறும் கூட்டம். இன்றைய உலகில் இது எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்கள் நட்பு வட்டத்தில் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தடுமாறும் போது உங்களை தூக்கி நிறுத்துவது ஓரிருவர் மட்டுமே. அந்த இருவர் யார் என்பதை அடையாளம் காணும் புத்திசாலித்தனம் தான் சாணக்கியன் போதித்த ரகசியம். ஆனால் இதிலே இன்னொரு உண்மையும் இருக்கிறது. இந்த உலகில் எந்த உறவுமே நிரந்தரமானதில்லை. மனிதர்களின் மனம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். உங்களுடன் இருந்தவர்களே ஒரு நாள் உங்களுக்கு விரோதியாக மாறலாம். அதனால் தான் சாணக்கியர் எச்சரிக்கிறார். உங்களை விட மற்றவர்கள் உங்கள் நலனை பாதுகாப்பார்கள் என்று நம்புவது உங்களின் மிகப்பெரிய தவறு. எப்போதுமே உன் கனவின் காவலன் நீதான். உன் முயற்சியின் பொறுப்பு நீதான். நீங்கள் உங்களை பாதுகாக்காமல் உலகத்தை நம்பினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களை முதலில் நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்றால் உலகம் உங்களிடம் கவனமாக நடந்து கொள்ளும். இதுதான் இரண்டாவது தந்திரம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். ஆனால் அனைவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். பிறர் மீதான நம்பிக்கை அளவோடு இருக்கட்டும். கண்மூடித்தனமான நம்பிக்கையின் விலை என்பது உடைந்து போன மனதிலும் கன்னத்தில் வழிகின்ற கண்ணீரிலும் கிடைக்கும். ஆனால் கவனமாக நடந்தால் அதே உலகம் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளித்தரும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கான நண்பன் இல்லை, அதே நேரத்தில் உங்கள் எதிரியும் இல்லை. உங்கள் செயல்கள்தான் அனைத்தையுமே தீர்மானிக்கிறது. சாணக்கியன் கற்றுத்தந்த பாடம் எளிமையானது. நீங்கள் நம்புகிறவர்களில் சிலர் உங்களை வளர்த்திடுவார்கள், மற்ற சிலர் உங்களை அழித்திடுவார்கள். ஆனால் அந்த இருவரிடமிருந்தும் உங்களுக்கு பலம் கிடைக்கும். சிலரால் நீங்கள் உயர்வீர்கள், பலரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சாணக்கியன் சொன்ன மூன்றாவது ரகசியம் என்னவெனில், உன் உணர்ச்சிகளை யாரிடமும் வெளிக்காட்டாதே. கவனமாக கேளுங்கள். உங்கள் முகம்தான் உங்களுடைய முதல் புத்தகம். நீ கோபப்படுகிறாயா, பயப்படுகிறாயா, குழம்பி போயிருக்கிறாயா, குளிர்ந்திருக்கிறாயா? நீங்கள் பேசாமலேயே உங்கள் முகத்திலிருந்தே உலகம் படித்துக் கொள்கிறது. சாணக்கியன் சொன்னார், உன் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாதே. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உன் உணர்ச்சிகளே உன் பலவீனத்தின் திறவுகோல். நீ மனதளவில் பதட்டமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டினால் வருகின்றவன் எல்லாம் உன்னை கட்டுப்படுத்த
கட்டுப்படுத்தலாம். ஒருவரால் உங்களை குளிரச் செய்யவும் முடியும், கோபத்தை பற்ற வைக்கவும் முடியும். பயப்பட வைக்க முடிந்தால் உங்கள் மனதை அவர்கள் ஏற்கனவே கைப்பற்றி இருக்கிறார்கள். அதுதான் சாணக்கியனின் எச்சரிக்கை. உன்னை உன் உணர்ச்சிகள் ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள். உன் உணர்ச்சிகள் பிறரை ஆட்கொள்ளட்டும். இது தலைவர்களின் வெற்றிக்கான ரகசியம். இது நல்ல வியாபாரியின் பாதுகாப்பு கவசம். இது அமைதியாக வெல்ல விரும்பும் அனைவருக்குமான அடிப்படை தத்துவம். இன்றைய உலகம் உன்னை எது ட்ரிகர் பண்ணுகிறது என்று ஆர்வமாக தேடுகிறது. உன்னை எந்த வார்த்தை கோபப்படுத்துகிறது, யாரின் பாராட்டு உன்னை மயக்குகிறது, எந்த கேள்வி உன்னை குழப்புகிறது, எந்த இடத்தில் நீ சுயத்தை இழக்கிறாய். இந்த பதில்கள் எல்லாம் ஒரு மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தேவைப்படுகின்ற முழுமையான வழிமுறைகள். அதை வெளிக்காட்டுவதுதான் உணர்ச்சிகள். சாணக்கியன் சொல்வார், பேசுவதற்கு முன்பு சிந்தியுங்கள், பிரித்து பாருங்கள், பின்னர் செயல்படுங்கள். உணர்ச்சி அடிப்படையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் அதிக அளவிலான நஷ்டத்தை கொடுக்கும். சில நேரம் இதை செய்திருக்கலாமோ என்று நினைத்த விஷயங்கள் பிற்காலத்தில் பார்க்கும் போது நாம் தப்பித்துக் கொண்ட பேரழிவுகளாக இருக்கும். அதனால் நீ உன் மனதை கட்டுப்படுத்த முதலில் உன் நாக்கை கட்டுப்படுத்து. ஒரு மனிதன் தனது உணர்ச்சிகளை சமமாக வைத்துக் கொள்ளும் திறன் என்பது பணத்தை சம்பாதிப்பதில், அணியை வழிநடத்துவதில், வாழ்க்கைக்கான முடிவெடுப்பதில் அறிவு மற்றும் திறமையை விட அதிக அளவில் உதவி செய்யும். உலகம் இன்று மிகவும் வேகமாக இயங்குகிறது. எல்லோரும் எமோஷனலி ரியாக்ட் ஆகிறார்கள். அப்படி இருக்கையில் ஒருவனிடம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் இருந்தால் அவன் இயல்பாகவே 100 பேருக்கு முன்பாக இருக்கின்றான். தெளிந்த மனநிலையில் எடுக்கும் முடிவுகள் உங்களை உயர்த்தும். சஞ்சலமான மனநிலையில் எடுக்கின்ற முடிவுகள் உங்களை அழிக்கும். நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் உணர்ச்சிகள் உன் வசம் இருந்தால் உலகத்தால் உன்னை வெல்ல முடியாது. உன் உணர்ச்சிகள் பிறர் வசம் இருந்தால் உலகம் உன்னை சுலபமாக இயக்கிவிடும். வேலையிலே ஒருவன் உங்களை சின்ன சின்ன விஷயங்களுக்கு இரிட்டேட் பண்ணினால், டிராபிக் ஜாமில் வண்டி ஓட்டும் பொழுது பின்னால் இருப்பவன் ஹார்ன் அடித்தால், யாரோ உன்னை தவிர்க்க தொடங்கினால், யாரோ உன் பெயரை குறிப்பிடாமல் உன்னால் சலுகைகளை அனுபவித்தால், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறீர்கள்? நீங்களே உங்களை தீர்ப்பிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த சின்ன விஷயத்தில் கூட கட்டுப்பாடு இல்லையெனில் பெரிய போராட்டங்களில் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? சாணக்கியன் சொல்லும் 3வது ரகசியத்தை ஒரே வரியில் சொல்வதென்றால், தன் மனதை வெல்கின்ற மனிதனால் உலகத்தையே வெல்ல முடியும். அடுத்து சாணக்கியர் சொல்கின்ற 4வது ரகசியம் என்னவெனில், உன் இலக்கு எதுவோ அதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். உலகம் உனக்காக பாதை அமைத்து தராது. ஒரு மனிதனின் மகத்தான சக்தி என என்று கேட்டால், தன் வாழ்க்கையின் திசையை தானே தேர்ந்தெடுக்கும் திறன் தான் என்று சாணக்கியர் சொல்கிறார். நம்மில் பலர் காலையில் எழுந்து அந்த நாள் என்ன கொடுக்கிறதோ அதை எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க்கை நம்மை எங்கெங்கோ தள்ளி செல்கின்றது. நமக்கான முடிவுகளை அதுவே எடுக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தீப்பொறி ஏற்றி வைத்து இங்குதான் செல்ல வேண்டும் என்று மனதில் முடிவு செய்யும் நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உங்கள் கைகளுக்குள் திரும்பி வரும். சாணக்கியன் ஒரு எச்சரிக்கை செய்கிறார். இலக்கு இல்லாத மனிதன் திசை தவறிய கப்பல் போன்றவன். காற்று எப்பக்கம் வீசினாலும் அது அந்த திசையை நோக்கி செல்லும். அதுபோல இலக்கில்லாத மனிதன் எதை செய்தாலும் அதை பற்றி உண்மையான பிடிப்பு அவனிடம் இருக்காது. பிறர் சொல் கேட்டு சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி அவன் ஓடி ஓடி சோர்ந்து விடுவான். ஆனால் இலக்கோடு பயணிக்கும் மனிதனை எந்த புயலுமே அசைக்க முடியாது. நீங்கள் இலக்கோடு பயணிக்கவில்லையா? எளிதாக கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை சாணக்கியர் சொல்லித் தருகிறார். தினமும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள், ஆனால் எந்த விஷயங்களிலுமே பிடிப்பு இருக்காது. கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் வளர்ச்சி இருக்காது. சோர்வுதான் வரும். செய்யும் எந்த வேலையிலுமே திருப்தி கிடைக்காது. உலகம் உங்களை அதன் விருப்பத்திற்கு தள்ளிக்கொண்டே செல்லும். நீங்கள் மறுப்பேதும் சொல்லாமல் அதன் போக்கிலேயே செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் வாழ்க்கையை முரண்களோடு நடத்தி செல்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையை நீங்களே இயக்குகிறீர்களா? இதுதான் வெற்றி பெறுபவனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையே உள்ள சிறிய வித்தியாசம். வெறுமனே இருப்பதும் உனது தேர்வுதான். இந்த வரி சாணக்கியன் காலத்தில் சொன்னாலும் இப்போதும் உண்மையாக விளங்குகிறது. நீங்கள் எனக்கு வேண்டியது இதுதான் என்று சொல்லாதவரை உலகம் உங்களுக்கு நீ செய்ய வேண்டியது இதுதான் என்று சொல்லிவிடும். பணி, சம்பளம், நேரம், விருப்பம் எல்லாம் பிறர் கட்டுப்பாட்டில் போகும். ஆனால் ஒரு தீர்மானம், ஒரு திசை, ஒரு நிலைப்பாடு, இவைகளை கொண்ட மனிதனை எதனாலேயுமே தடுத்து நிறுத்த
முடியாது. ஒரு சிறிய விதைதான் பெரிய அடர்ந்த வனத்தையே உருவாக்குகிறது. உங்களின் இலக்கு சிறியதா பெரியதா என்பதை குறித்து கவலைப்படாமல் அதே நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடி எடுத்து வைத்தால் போதும். சாணக்கியன் ஒருபோதும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயந்து நடக்கவில்லை. அவர் நான் எங்கு சென்று சேர வேண்டும் என்பதை மட்டுமே தெரிந்து வைத்திருந்தார். அதை அடைய நாள் முழுவதும் உழைத்தார். அதற்காக அதிகாரிகளிடம் பேசினார். அதற்காக ஏமாற்றுபவர்களை கவனித்தார். அதற்காக வலிமையானவர்களை பயன்படுத்தினார். அதற்காக குறுகிய பாதைகளில் கூட அமைதியாக நடந்தார். ஏனென்றால் இலக்கு இருந்தது. ஒரு முக்கியமான உண்மை என்னவெனில், பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் அவர்கள் முயற்சி செய்யாததால் அல்ல, அவர்கள் எதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளாததால் தான். உண்மையில் இலக்கை அறிந்த மனிதன் வழி தவறினாலும் முன்னேறுவான், நின்று விட்டாலும் சிந்திப்பான், பின்னடைந்தாலும் திரும்பி பார்ப்பான். ஆனால் இலக்கு இல்லாதவன் தடுமாறுவான், வழி தவறுவான். சாணக்கியன் கூறுகின்ற நான்காவது ரகசியம் என்னவெனில், உன் வாழ்க்கைக்கு நீயே வழிகாட்டியாக இரு. நீ தேர்வு செய்யாத இலக்கு உனக்கானது அல்ல. உலகத்துக்காக காத்திருக்காதே, நேரத்திற்காக காத்திருக்காதே, அனுமதிக்காக காத்திருக்காதே. உன் சொந்த கையாலேயே ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொள். பிறகு அந்த பாதையில் வழி நடந்து செல். உலகமே உன் பின்னால் வர தொடங்கும். சாணக்கியனின் ஐந்தாவது ரகசியம் என்னவெனில், உன்னிடம் உள்ளதை முழுவதும் சொல்லாதே. உன் ஆட்டம் முடியும் வரை சத்தம் செய்யாதே. சாணக்கியன் சொன்ன மிக தீவிரமான வெற்றிக்கான வழிகாட்டுதல் இது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இன்றைய உலகம் தன் கனவுகளையும் தன் திட்டங்களையும் சோசியல் மீடியாவில் போடுவதில் பிஸியாக இருக்கிறது. நான் இதை செய்ய போகிறேன், நான் இப்படி ரீச் ஆகிறேன், நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்கள் கனவுகளை உலகத்துடன் பகிர்ந்தவுடனே உங்கள் சக்தியின் பாதி இழந்து விடுகிறது. ஏனென்றால் கனவுகள் சொல்வதற்கு அல்ல, செயல்படுத்துவதற்கு. சாணக்கியன் சொன்னார், நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை குறித்து கூவிக்கொண்டு தெரியாதே. சாதித்த பிறகு உலகம் பேசட்டும். நம்மில் பலர் இன்னும் தொடங்காத விஷயத்துக்கே பாராட்டை எதிர்பார்க்கிறோம். பிறர் கவனிப்பதும் ரசிப்பதும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நாம் இன்னும் வெற்றி அடையாத போதே திருப்தி அடைந்து விடுகிறோம். செயல்பாட்டில் கோட்டை விட்டு விடுகிறோம். அதே நேரத்தில் மௌனமாக செயல்படுபவர்கள் அவர்கள் அசத்தலான வெற்றிகளை பெறுவார்கள். உண்மையான வீரர்கள் அமைதியாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் சத்தம் போடும்போது உலகம் உங்களை பிரிக்க தயாராகும். நீங்கள் திட்டத்தை சொன்னால் பிறர் உங்களுக்கு தடையை கட்டுவார்கள். நீங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அது உங்களுக்கு எதிரே மாறும். நீங்கள் வளர்ச்சியை காட்டினால் அதை நசுக்க முயல்வார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் பாதையை யாரும் அறிய மாட்டார்கள். யாராலும் உங்களை தடுக்கவும் முடியாது. இதன் காரணம் மிகவும் எளிமையானது. இருட்டில் பாய்ந்து வரும் கத்தியை எதிரியால் தடுக்க முடியாது. ஆனால் வெளிச்சத்தில் வருகின்ற அம்பை உலகத்தால் சுட்டு வீழ்த்த முடியும். சாணக்கியன் உலகத்திற்கு கற்றுத்தந்த முக்கியமான சட்டம் இருக்கிறது. உன் நோக்கங்களை உன் இதயத்திலும் உன் மேசைத்தாள்களிலும் மட்டுமே பதிந்து வைத்துக்கொள். அது நிறைவேறிய பிறகு உலகம் உன்னை அடையாளம் கண்டு கொள்ளட்டும். அதனால்தான் மௌனமே அறிவாளியின் மொழி. இந்த ரகசியம்தான் அனைத்திலுமே மிக முக்கியமானது, மிக சிறந்ததும் ஆகும். உலகை வெல்வதற்கு யாரிடமும் அனுமதி கேட்காதே. உங்களுக்கு எதிரி இருக்கிறானா அல்லது ஆதரவாளர் இருக்கிறாரா என்ற கேள்வி கூட கேட்காதீர்கள். உள்ளுக்குள் எரியட்டும், வெளியே அமைதியாக இருங்கள். நீங்கள் உண்மையிலேயே சாதித்தவன் என்றால் யாருடைய பாராட்டும் உன்னை பெரியவன் ஆக்காது, யாருடைய அவமதிப்பும் உன்னை சிதைக்காது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எது வேண்டுமோ அதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். சாணக்கியன் சொன்ன 5 தந்திரங்கள் சுருக்கமாக பார்ப்பதென்றால், முதலாவது ரகசிய தந்திரம், மடையன் போல நட, அறிவை மறை, பேசாமல் கற்றுக்கொள். இரண்டாவது தந்திர ரகசியம், யாரையும் முழுவதும் நம்பாதே, நம்பிக்கைக்கு அளவு இருக்கட்டும். மூன்றாவது தந்திர ரகசியம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, மனதை வெல்லுபவன் உலகத்தை வெல்லுவான். நான்காவது தந்திர ரகசியம், தன் பாதையை தானே தேர்ந்தெடு, இலக்கு இல்லையெனில் எதுவும் இல்லை. ஐந்தாவது தந்திர ரகசியம், வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு. வெற்றி சத்தத்தை வெளிப்படுத்தட்டும். பணம், அதிகாரம், வெற்றி இவை எதுவுமே உலகத்தால் தரப்படுவதில்லை. புத்திசாலியாக நடந்து கொண்டு அவற்றை நீயே பிடித்து எடுக்க வேண்டியதுதான். உன் வாயை மூடிவை, உன் கண்களை திறந்துவை, உன் காதை கூர்மையாக்கிவை, உன் மனதை அமைதியாக வைத்திடு. பிறகு உன் செயல்களால் உலகத்தை ஆளலாம். இதுதான் சாணக்கியனின் ரகசியம். வெற்றிக்கான தாண்டவம், அறிவுக்கான
ஆயுதம். இன்று நீங்கள் ஒரு சிறிய அறையில் தங்கியிருந்தாலும் இந்த கஷ்டத்தால் என்ன கிடைக்கும் என்று மக்கள் நிந்திக்கும் பொழுது சிரியுங்கள். ஏனெனில் சாணக்கியனும் ஒரு காலத்தில் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்துதான் வந்திருக்கிறார். உங்கள் இலக்கு இப்போது எல்லோரையும் ஈர்க்க வேண்டும் என்பது அல்ல. உங்கள் உண்மையான இலக்கு திரைக்கு பின்னால் அமைதியாக ஆயத்தம் செய்வது. நேரம் வரும் பொழுது உங்கள் பணம், உங்கள் திட்டம், உங்கள் அமைதி இவற்றின் விஸ்வரூபத்தை உருவாக்குங்கள். உலகம் அப்பொழுது சொல்லும், இவன் வெறும் முட்டாள் அல்ல, இவன் ஒரு ராஜதந்திரி என்று. முட்டாளாக இருங்கள், பணம் சம்பாதியுங்கள், சாணக்கியனாக வாழுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்வோம் வளமுடன். நன்றி, வணக்கம்.